ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய 26வது வார கருவளர்ச்சியை பற்றியும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற லைக் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்ல உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட கண்கள், காதுகள் எல்லாமே முழுசாக உருவாகிருக்கும். அது மாதிரி குழந்தையோட உணர்ச்சி உறுப்புகளும் உருவாகிருக்கும். வெளியே நடக்கிற சத்தம், அது மாதிரி உங்களோட குரலை நல்லா அனலைஸ் பண்ண முடியும். குழந்தையினால் சவுண்டே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும்போது குழந்தை வேகமாக அசைவதை கூட உங்களால் உணர முடியும். இப்போ குழந்தையோட வளர்ச்சியில் நுரையீரல் கடினமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். வெளியே அவங்களோட முதல் சுவாசத்தை எடுக்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்கும். நுரையீரல் சர்பெண்டன்ட் அப்படின்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் தான். குழந்தையோட சுவாசத்தின் போது நுரையீரல் சரியாக விரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையோட உறிஞ்சும் தன்மை அதிகரிக்கிறது. ஏன்னா குழந்தையோட கை அவங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால கட்டவரில் சப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அல்ட்ராசவுண்டில் பெரும்பாலான குழந்தைகள் செய்வாங்க. அதை பார்க்கலாம். குழந்தையோட தலையில் உள்ள முடி வளர தொடங்கும். அது மாதிரிக்கு கண்ணில் இருக்க இமை முடி வந்ததும் வளர தொடங்கும். குழந்தையோட தோல் சிவப்பு நிறமாக இருக்கும். இப்போதைக்கு அடுத்தடுத்த வாரத்தில் குழந்தையோட கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். கண் சிமிட்டுதல் வேலையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தை 35 சென்டிமீட்டர் இருக்கலாம். அவங்களோட எடை 900 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு மேலே இருக்கலாம். உங்கள் குழந்தையோட அளவு ஒரு பூசணிக்காய் அளவு கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, சில பெண்களுக்கு விலா எலும்பு கீழே வலி ஏற்பட ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே உதைத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இந்த ரிப்பு பெயின் எதனால் வருதுன்னா, கர்ப்பப்பை விரிவடைகிறதுனால வருது. உட்காந்துட்டே இருக்காமல் கொஞ்ச நேரம் படுத்துருங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, கொஞ்ச நேரம் நடங்க. இந்த மாதிரி செயல்களை மாற்றி செய்யும் போது இந்த வலியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட எடை அதிகரிச்சிருக்கலாம். உங்கள் வயிறு பகுதி, நீங்கள் வெயிட்டு போடுறதுனால கால் பகுதி, அது மாதிரிக்கு மார்பகத்துலலாம் தோல் விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடைகிறனால நமக்கு வறட்சி ஏற்பட்ட அரிப்புகள் கூட ஏற்படும், வயிற்றுலேயும் மார்பகத்துலேயும். ஒன்ஸ் குழந்த பிறந்த பின்னாடி அந்த அரிப்பெல்லாம் போயிடும். மாய்ஸ்சரைசர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கி போடுறதுனாலும் போடலாம். இந்த வாரத்தில் வயிற்று வலி அல்லது அசௌகரியமாக ஏற்பட்டால் கர்ப்பப்பையில் உள்ள அம்னோடிக் திரவம் அளவை சரி செய்ய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் பரிசோதிக்கப்படலாம். தூங்குவதில் சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் உடல் வீக்கம், கை, கால், முகம் அதெல்லாம் வீக்கம் ஏற்பட்டும். உடல் எடை திடீரென மாற்றங்கள் உண்டாதனால இந்த பிரச்சனைலாம் ஏற்படும். தலைவலி இருக்கலாம். உங்களுக்கு வயிறு வளர்கிறதுனால சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்ன மணிக்கு கால்களில் பிடிப்பு ஏற்படலாம். சிலருக்கு மூட்டு வலிகள் ஏற்படலாம். அடிக்கடி வாயு வருதல், அது மாதிரிக்கு நெஞ்செரிச்சல், செரிமான கோளாறுகள்லாம் இருக்கும் இந்த வாரத்தில். ஏன்னா வயிறு விரிவடைகிறதுனால ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.